Hi viewers, welcome to our channel. In the video we என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஆபீஸ் அசிஸ்டன்ட், எக்ஸாமினர், சீனியர் பைலிஃப், ஜூனியர் பைலிஃப், டிரைவர், கிளீனர், ஸ்வீப்பர், வாட்ச்மேன் இந்த மாதிரி இருக்கிற எல்லா போஸ்டிங்குமே வந்து பாத்தீங்க அப்படினா 12 செப்டம்பர்ல வந்துட்டு ரிஜெக்ஷன் லிஸ்ட் வந்துட்டு பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து எக்ஸாம் டேட் எப்போ அப்படின்றதான். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம ஷார்ட்டாக பார்க்க போகிறோம். முதன் முறையாக நம்ம சேனலில் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு இந்த வீடியோ கண்டிப்பாக பண்ணுங்கள். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய எல்லா போஸ்டிங்குமே வந்துட்டு நம்ம சேனலில் ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸஸ் மூலமா ஏகப்பட்ட வீடியோவை நம்ம இதே யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணுவோம். ஸோ டெஃபினட்டாக வந்து நீங்கள் வந்து எக்ஸாமில் பாஸ் ஆகிறதுக்கு இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ப்ரிடிக்ஷன் பார்த்துருந்தோம், தேர்வு தேதி எப்போது இருக்கலாம் அப்படின்ற மாதிரி. இப்போ வந்து கிட்டத்தட்ட அதுபடி தான் இந்த ப்ரிடிக்ஷன் போயிட்டுருக்குது. இப்போ வந்து நமக்கு 2 மந்த் செப்டம்பர், அக்டோபர். ஸோ செப்டம்பரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7, 8, 14, 15 முடிஞ்சிருச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பாசிபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 21, 22, 28, 29 இந்த 4 தேதியில் இருக்கிறதுக்குண்டான சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி. நம்மக்கிட்ட 4 நோட்டிஃபிகேஷன் இருக்குது. ஸோ டெஃபினட்டாக நமக்கு 4 நாள் தேவைப்படும். ஸோ அப்படின்ற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாசிபிலிட்டி வந்து ரொம்ப கம்மி. அதாவது 21, 22, 28, 29 எக்ஸாம் கண்டக்ட் பண்ணக்கூடிய பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி. ஏன் அப்படின்னா 21 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நெக்ஸ்ட் வீக் வரக்கூடியது. நமக்கு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஹால் டிக்கெட்டே வரலை. ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பரில் வந்து நமக்கு வந்து இந்த ஹைகோர்ட் எக்ஸாம் இருக்கிறது பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்ப கம்மி. ஸோ அதுக்கடுத்த பாசிபிலிட்டிஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக வந்து அக்டோபரில் மட்டும்தான் இருக்குது. ஸோ அக்டோபரில் வந்து பார்த்தீங்கன்னா 5, 6, 12, 13 இதில் இருக்கக்கூடிய சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி, இருக்காதுன்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 5, 6, 12, 13 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட டிக்ளேர்டு ஹாலிடேஸ் இருக்குது. அதாவது தசரா ஹாலிடேஸ் இருக்குது. அது மட்டும் இல்லை நமக்கு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சரஸ்வதி பூஜை, விஜயதசமி அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஹாலிடேஸ் இருக்குது. இது ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் வெப்சைட்டில் வந்துட்டு அஃபிஷியல் டிக்ளேர்டு ஹாலிடேஸாக மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அதோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ வேணுன்றவங்க செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரே ஒரு பாசிபிலிட்டிஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 19, 20, 26, 27 ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வைக்கிறதுக்கு ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், எக்ஸாமினர், சீனியர் பைலிஃப், ஜூனியர் பைலிஃப் இருக்கிற எல்லா எக்ஸாமே வந்து மோஸ்ட்லி கண்டக்ட் பண்ணக்கூடிய டேட் வந்து பார்த்தீங்கன்னா 19, 20, 26, 27 தான். ஸோ இதில் தான் வந்து ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது முழுக்க ஒரு ப்ரிடிக்ஷன் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுருங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸை மென்ஷன் பண்ணுங்கள். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். தேங்க்யூ.